Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது மதுரை மாவட்டத்திற்கு 8000 கோடிக்கு மேல் திட்டங்களை வழங்கியிருக்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி மதுரையில் பிரச்சார பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுகவினர் தரிசனம் செய்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை ஆளும் மீனாட்சியம்மன் கோயிலில் அழைப்பிதழ்களை வைத்து தரிசனம் செய்துள்ளோம் என்று தெரிவித்தார். மதுரையில் முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் அனைத்து பகுதிகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி எழுச்சி பயணத்தை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மக்களை சந்தித்து வருகிறார். அப்படி சந்தித்து வருகிற பொதுச் செயலாளர் அவர்கள் மதுரைக்கு 1, 2, 3, 4 ஆகிய தேதிகளில் மதுரையில் இருந்து பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார். புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கியிருக்கிறார். ஏறத்தாழ 8000 கோடிக்கு மேல் திட்டங்களை வழங்கி இன்றைக்கு மதுரையில் பல்வேறு பகுதியில் சுவையான நீர், முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இன்னைக்கு பல்வேறு பகுதியில் செயல்படுத்தப்பட்டு ஒவ்வொரு இல்லத்திற்கும் எந்தவிதமான தங்குதடையின்றி 24 மணி நேரம் அந்த குடிநீர் வழங்குகின்ற நிகழ்ச்சியை 1296 கோடி ரூபாய் திட்டத்திலே தொடங்கி தன் பொற்கரங்கால் தொடங்கி வைத்த அந்த திட்டமானது இன்றைக்கு மதுரையிலே சிறப்பாக பல்வேறு பகுதியிலே மக்கள் அனுபவித்து வருகிறார்கள்.